நீங்க இப்ப பார்த்துட்ருக்க இந்த கோயில் அபிஷேகம் அர்ச்சகர் பண்றாரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் துலுவவேலா ஸ்கூலு. அதுக்கு பக்கத்தாண்ட ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர். அந்த கோயில்ல தான் இந்த அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு. எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு நாள் எதார்த்தமா கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ கல்யாண நாளுன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரே எல்லாமே ரெடி பண்ணிடுவார். மாலை, சாமிக்கு பால், தயிர், மஞ்சள் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாமே உள்பட அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரவே அர்ச்சகம் பண்ணிப்பார். இந்த கோயில் வந்து 3000 ஆண்டுகள் பழமையான கோயிலாம். இதை வந்து நாங்கள் சொல்லலை, அந்த கோயில் பூசாரி தான் என்கிட்ட சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து குழந்தை பருவத்தில் வந்து இந்த கோயிலில் இருக்கார். நீங்கள் தூண் உள்ள கருவறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம உட்கார சைஸ் மட்டும்தான் அங்கே உள்ளேயே இடமே இருக்குமே. உள்ளே போனோம்னா கீழே குனிஞ்சு தான் போகணும். இது வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து. இப்போ வந்து மஞ்சள் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. நான் அவங்க தம்பி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே உட்காந்து தான் பார்க்க முடியும். அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் வெளியே உட்காந்துருக்காங்க அந்தாண்ட. இப்போ நான் தம்பி அவங்க மட்டும்தான் இங்கே உள்ளே உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ராமர் சீதா ஃபோட்டோ உள்ளே இருக்கும். ரொம்ப சின்ன இடமா தான் இருக்கும். அங்கே மேலே ஒரு குட்டி ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. உள்ளே போனோன்னே எங்களுக்கே கப்புன்னு ஆயிடுச்சு. தம்பி வேறு இருந்தானா, அவன் வேற அழுவு பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் நான் என்ன செய்கிறது, கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியே போயிட்டு அவனை அழுவ அடக்கிட்டு அப்புறமா கொண்டு வந்து அப்புறம் உள்ளே உட்காந்துருந்தேன். சாமிக்கு இப்போ தான் ஒவ்வொரு பொருளாக போட்டு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து ராமர், சீதா, லட்சுமணன், அனுமன் இருக்க சிலைகளும் உள்ளே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பமெல்லாம் இல்லை, ரொம்ப பழமையான கோயிலில் வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 3000 ஆண்டுகள் பழமைனா ராமரும் அனுமரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது சந்தித்த கோயில் அப்படின்னு அந்த அர்ச்சகர் தான் எங்ககிட்ட சொன்னார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு பன்னீர் பண்ணாங்க, அப்புறம் மஞ்சள் பண்ணாங்க, எலுமிச்சப்பழம் பண்ணாங்க, தயிர் பண்ணாங்க, பால் பண்ணாங்க, அப்புறம் நெய் பண்ணாங்க. இப்போ வந்து பன்னீர் எடுத்திருக்காரு. வெளியே அப்படியே வந்து அப்படின்னா இந்த செவுத்துல வந்து அனுமனோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்கும். அதில் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்து மாலைலாம் போடுவாங்களாட்டுக்கு. இது எந்த அளவுக்கு பழமையான கோயில்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் தெரியும். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. ஒரு டைம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாமிக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ தான் அலங்காரத்துக்கு பூ சாமிக்கு வச்சிட்ருக்காரு. ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார். ஆஞ்சநேயர் வந்து குழந்தை பருவத்தில் இருந்தது தான் இந்த கோயில். மாலை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேட்டி மாதிரி ஒன்று கட்டினாங்க, அதுக்கப்புறம் மாலை போட்டார். அப்புறம் வெத்தலை மாலை வச்சாங்க, அப்புறம் இன்னும் ஒரு பெரிய மாலை வச்சாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. நானே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ரொம்ப அழகாக இருக்குது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே உண்மையாலுமே குழந்த மாதிரியே தெரியுது. அப்புறம் எடுத்து முடித்த பிறகு நான் தான் வெளியே நின்று, அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க. சரி சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு, சரி ஃபோட்டோ எடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே உங்களுக்கு கோயிலையும் நான் சுற்றி காட்டுறேன். ரொம்பவே அமைதியாக இருக்கும் கோயில். ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைன்னா கூட இந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தம்பி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். நான் போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்து ஃபோட்டோலாம் இருந்துச்சு. ராமர், சீதா, லட்சுமணன் சிலைகளும் கூட இருந்தது. கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப பழமையான கோயில். இங்கே பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஃபோட்டோ கூட அங்கே செவுத்துல இருந்தது. இங்கே வந்து ராமருடைய பாதம் இப்போ தான் புதுசாக வச்சுருப்பாங்க போல். இந்த கல் பக்கத்தாண்ட இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ராமர் வந்து இலங்கைக்கு போக ஆஞ்சநேயர்கள்லாம் உதவி பண்ணாங்கல்ல, அந்த தண்ணியில் கல் போட்டால் மிதக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கல் தான் இந்த கல்லாமா. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இந்த கல்லை நான் தொட்டு பார்த்தேன், செம்ம வெயிட்டான வெயிட்டு. ஆனால் இது எப்படி தான் மிதக்குதோன்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த தொட்டி பார்க்குறீங்க இல்லையா, இதில் தான் அந்த கல் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கல் வந்து பஞ்சு மாட்டெல்லாம் இல்லை, நம்ம நெஜக்கல் எப்படி இருக்கும் அது போலவே தான் வெயிட்டாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஆஞ்சநேயர் படம் இருந்தது. மேலே வந்து ராமாயணம் அதை பற்றிய படங்களும் மேலே இருந்தது.
இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அக்னி குண்டம். சாமிக்கு அக்னி குண்டம் அந்த அங்கே கருவறை பார்த்தபடி நேராகவே இருந்தது. அவங்க இங்கே நின்றுட்டுருந்தாங்க. அம்மா தம்பியை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருந்தாங்க. அப்பா இந்தாண்ட உட்காந்துருந்தாரு. இங்கே தான் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. இது வந்து அக்னி குண்டம். நீங்கள் இதை போஸ்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியாக நான் வந்து கீழே வந்து தரேன். இந்த கோயிலுக்கு நாங்கள் ஏன் வந்தோம் அப்படிங்கிற காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கோயிலுக்கு பக்கத்தாண்ட ஒரு சந்து. இதில் சுற்றி பாருங்கள், வந்தால் தெரியும். மேலே குட்டியாக ஒரு கலசம் வச்சு குட்டியாக லைட் போட்ட மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து கோபுரமே இந்த கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், நான் சொல்லலை, ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் கோயில். ஆனால் இது வந்து வீடுன்னு தான் ஃபஸ்ட் டைம் போகும்பொழுது நானுமே கூட நினச்சேன். ஆனால் இல்லை, இது வந்து அந்த காலத்திலேயே இப்படி தான் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போகும்போது என்னடா வீட்டுக்குள்ளே போய் கோயில் வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை பாருங்கள், ஓடெல்லாம் ரொம்ப உடஞ்சி ரொம்ப பழமையானதாக தெரியும். ஆனால் இங்கே ஒரே அமைதி. உள்ளே போனால் இந்த நுழைவாயில் மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன ரொம்பமா இல்லாமல் கூட சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபோட்டோஸ்லாம் அப்போ இருந்தது. ஓடுலாம் பாருங்கள் மேலே உடஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையானதுன்னு. ஆனால் இந்த கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம். நான் முதல்ல போகும்போது இந்த கோயில் எனக்கே புதுசாக இருந்தது. பாருங்கள், இங்கே பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனரில் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வராங்களே ஏன் வராங்க, எதுக்காக வராங்க, இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பேனர் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் அந்த பேனரோட ஃபோட்டோ உங்களுக்கு தரேன். இதுதான் படிக்கட்டு பாருங்கள். கதவு எப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்தாண்டு ஒரு ரூம் மாதிரி கதவு போட்டிருப்பாங்க. பச்சை கலர் கதவு, அதில் ஒரு பூட்டு. வெளியே ஓம் சக்தி ஃபோட்டோ மாட்டியிருக்கும். இந்தாண்ட பாருங்கள் நெல்லிக்காய் மரம். இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்க இல்லையா கதவு, அது வழியாக தான் கோயிலுக்குள்ளே வரணும். இந்த நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் நிறையா இருந்தது. ஒரு 2 எடுத்து நானும் அவங்களும் சாப்பிட்டேன். செம்ம இனிப்பான இனிப்பு, துவர்ப்பே இல்லை. நெல்லிக்காய் மரம் ரொம்ப நெல்லிக்காய் காய் கீழெல்லாம் கொட்டி கிடந்தது. நாங்கள் வரும்போது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். அப்புறமேட்டுக்கு தென்னை மரம், வாழை மரம், மருதாணி, இது பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சின்ன ராகுகேது சிலை வச்சு அங்கே ஒரு வேல் வச்சுருந்தாங்க. அதுக்கு பட்டுப்புடவெல்லாம் கட்டி. இது வந்து நந்தி வட்ட பூவு. நான் என்ன நினைக்கிறேன், இது நந்தவனமாக இருக்கும். இங்கே இருக்க பூக்களெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரளி பூச்செடி. ஃபஸ்ட்டு வரும்போது துளசி செடி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா துளசி செடியில் தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் இருக்கும்போது அங்கே ராமர் இருப்பார். ராமர் இருக்கும்போது சீதை அங்கே தான் இருப்பாங்க. அதனால் துளசி செடி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், கிணறு பாருங்கள் இருக்குது. நான் இப்போ கிட்ட போகவே இல்லை, ஒரே பயமாக இருந்துச்சு. போகவே இல்லை, தூரமாக வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே ஒடியாந்தாச்சு. இதுதான் வர நுழைவாய். இதுதான் பார்க்குறதுக்கு சின்ன கதவு மாதிரி தான் இருக்குது. இந்த கதவுக்குள்ளே பூந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா கதவுல அர்ச்சகரோட நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள். இதுக்காச்சும் அர்ச்சனை பண்ணோம்னா இது கால் பண்ணோம்னா அவர் எடுப்பார். இது சின்னோண்டு கதவு தான். இந்த சின்னோண்டு கதவுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில். இதான் ரோடு. நாங்களே அந்தாண்டிருந்தா இந்தாண்ட வந்தோம். ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் எதுவுமே கிடையாது போர்டெல்லாம். ஆனால் அங்கே வர பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டியது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா சாமிக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு வேண்டிப்பாங்க இல்லையா, அது போல் வச்சது தான் இந்த போர்டும் கூடவே. இங்கே பாருங்கள், அந்த சின்ன நுழைவாயிலிருந்து பார்த்து உள்ளே பார்த்தா இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது. அங்கேருந்து வரும்போதே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி நம்ம நடந்து வர்றோமா, அது அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்தியா, அது எல்லாம் படிக்கட்டு. அது வழியாக கீழே இறங்கணும். பிரசாதம்லாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்த தூணுக்கு பக்கத்தாண்ட உட்காந்து நின்று சாப்பிட்டுக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து இப்போ வந்து திருப்பணி வந்து நடைபெற போகுது. அதுக்கு டொனேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. நான் அதை பற்றியும் உங்களுக்கு தரேன். கீழே இது 4-5 படிக்கட்டு தான். அப்படியே இறங்கி வந்தால் கோயில் பாருங்கள். இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே போயிட்டோம்னா தான் கோயில். இங்கே வந்து கீழே பாருங்கள், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது வந்து இந்த வழியாக தான் கீழே வரும் மாட்டுக்கு. அதை எடுத்து தலையில் நாங்கள் தடவிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இது மாதிரி பழமையான கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.